வெல்கம் டு அமுதாஸ் அடுப்பங்கரை சேனல். நல்லா சூப்பராக எந்த மசாலாவும் அரைச்சி ஊற்றாமல் நல்ல ஒரு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய பூவை எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இந்த பூவை நல்லா சுத்தமாக சைட்லலாம் அந்த காம்பு லைட்டாக விட்டுட்டு எல்லாத்தையும் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இந்த சுடு தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விடும்போது நம்ம இந்த கழுவி வச்ச இந்த காலிஃப்ளவர் பூவை அது கூட சேர்த்துக்குங்க. இப்போ அதில் இருக்கிற பூச்சி இல்லை என்ன மாதிரி ஒரு இது இருந்தால் கூட அந்த உப்பும் மஞ்சத்தூளும் போடுறதுனால அதில் ஒரு மாதிரி பச்சை கலர் பூச்சி இருக்கும், அதெல்லாம் செத்து போயிடும். இப்போ இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைங்க. நல்லா கொதித்து இந்த மாதிரி வரும்போது ஒரு கரண்டி வச்சு ஃபுல்லாக வடித்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு ஆஃப் பாயில் அதிலே கொஞ்சம் ஒரு 25% அதிலே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா பொரிச்சு எடுக்கும்போது அப்படியே கூட பொரிச்சு எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்லாம். இல்லை பொரித்து அப்படியே கிரேவி பண்ணி கூட சூப்பராக சாப்பிட்லாம். இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிங்க. காலிஃப்ளவர் ரொம்ப நல்லதுங்க. நல்லா சின்ன பசங்களுக்கெலாம் கொடுக்கும்போது இந்த கண்ணம் இதெல்லாம் நல்லா புசுன்னு ஆவாங்க. இப்போ அதை நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ ஒரு சட்டி சூடானோடனே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு நல்லா பொடிச்சு வந்தோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை இலையும் நல்லா சேர்ந்தோன்னா நான் 1.5 வெங்காயம் பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா வதக்கி எடுங்க. கிரேவிக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு கொஞ்சமாக நான் 2 பச்சை மிளகா ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு 2 பழுத்த தக்காளி பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது ரெண்டும் சேர்த்து நல்லா மஞ்சி வரட்டும். அப்போ தான் எந்த ஒரு கிரேவி செஞ்சாலும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரும்போது தான் அந்த கிரேவிக்கே ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அது வதங்குற வரைக்கும் நான் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஆவியில் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சுடு தண்ணியில் போட்டு அதை அப்படியே கொஞ்சமாக ஒரு மைல்டாக எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கிரேவிக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கொஞ்சமாக அப்படியே போட்டு ஒரு 2 மினிட்ஸில் எடுத்துருங்க. ரொம்ப பொரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அது நல்லா இருக்காது. இது மாதிரி எல்லாத்தையும் மீதி இருக்கிற எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துருங்க. இது நல்லா இட்லி சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. இந்த கிரேவி சாதத்துக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது நல்லா எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக போட்டு இப்போ நான் பொரித்து எடுத்துருக்கேன். இதில் எந்த மசாலாவும் போடலைங்க. சும்மா அப்படியே அந்த மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் போட்டேன் பார்த்தீங்களா, அது மட்டும் போட்டு அப்படியே நான் எடுத்துருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ மொத்தமாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின உடனே அந்த பச்சை ஸ்மெல் போன உடனே இதுக்கு நல்ல ஒரு மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், வெறும் மிளகாய் பொடி, ஜீரகப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. கூடவே மல்லித்தூளும் சேர்த்துக்குங்க. சேர்த்து இந்த தூள் எல்லாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. பாருங்கள், நல்லா அந்த வெங்காயம் தக்காளி நான் போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா மஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எவ்வளோவுக்கு நமக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக எனக்கு ரைஸுக்கு நான் செய்கிற இந்த ரைஸு சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் எனக்கு தேவையான அளவு நல்லா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க. கூடவே அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். நல்லா பாருங்கள் கொதித்து வந்துச்சு. இப்போ நம்ம பொரித்து வச்ச காலிஃப்ளவரை அதில் ஆட் பண்ணிக்கிங்க.
இது எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் செய்கிறதுனாலங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சில பேர் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றினா சாப்பிட மாட்டாங்க, தேங்காய் வந்து உடம்புக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நான் இதை செஞ்சு காட்டியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இனிமேல் எதுலேயுமே நீங்கள் தேங்காய் சேர்க்க மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூட வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி விட்டு நம்ம வந்து இதில் கலந்து அது மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம், வேறு எந்த பொருளும் சேர்க்கலை. கட்டி இல்லாமல் கலந்துக்கிட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. சூப்பராக ஆகிடும். சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் இந்த கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பட்டன் கொடுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. நன்றி, வணக்கம்.